வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒயில்ட் கார்டு உள்ளே வந்தவொடனே எந்த மாதிரி கேம் ப்ளே பண்ணுவாங்க, குறிப்பாக விஜய் வர்மா மாயா பக்கம் சாய்வாரா மாட்டாரா, என்ன மாதிரி விஷயம் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ப்ரோமோலேயே பார்த்துருந்தோம். விஜய் வர்மா வீட்டுக்குள்ளே வந்தவொடனே அவரோட விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாருப்பா, இறங்கிட்டான், சிங்கம் களத்தில் இறங்கிருச்சுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான பில்டப்லாம் கொடுக்குறாங்க அந்த ப்ரோமோவில். ஸோ வந்தவொடனே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, எப்படி ஒயில்ட் கார்டு வந்தவொடனே உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸை வச்சு செஞ்சாங்களோ அந்த மாதிரி இனிஷியலாக வச்சு செய்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு, இவர் தனியாக விளையாட போகிறாரா இல்லை மாயா கூட்டணியிலே சேர போகிறாரா அப்படின்றது தான் மொதல் கேள்வி நமக்கு வருது. ஸோ உள்ளே வந்தவொடனே யாரை செஞ்சுருப்பார் மக்களே, அதை மட்டும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் கொஞ்சம் செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் அதில் மாயா கேங்கை அந்த அளவுக்கு செஞ்சுருப்பாரா, வெளியே இருக்க இன்ட்டை கொடுத்துருப்பாரா அப்படின்றது எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா மாயா கூட ரொம்ப க்ளோஸ், பூர்ணிமா கூட க்ளோஸ் இல்லை, ஆனால் மாயா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க விஜய் வர்மா. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போது அவருடைய கேம் பிளே எப்படி அமையும் அப்படின்றது என்னை பொறுத்தவரை ரெண்டு விதமான கேம் பிளேவாக இருக்கலாங்க. ஒன்று, ஸோ இப்போ அவர் ஒரு அட்வான்டேஜ், ஏன்னா 20ஆம் நாளில் வெளியே ஏறின விஜய் வர்மா இப்போ உள்ள வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அவர்கிட்ட. ஏன்னா ஸோ அவர் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் ஷோலாம் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பார். ஓகேங்களா, ரெண்டாவது வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது சாதாரணங்களில் அவருக்கு கிடச்சிருக்கு. குறிப்பாக வந்து ஸோ வெளியே வந்து மாயாவுக்கு எதிராக எப்படி இருக்குது, பூர்ணிமாவுக்கு எதிராக எப்படி இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் அனலைசஸ் ஒரு பக்கம், அதை எடுத்துகிட்டு வந்து ஒயில்ட் கார்டெலாம் பயங்கரமாக கேம் விளாண்டாங்க. இப்போ ஒயில்ட் கார்டோட கேம் பிளேவும் இவருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒயில்ட் கார்டு எப்படிலாம் கேம் விளாட்றாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்கன்றது. வீட்டுக்குள்ளே இருக்கிற அனைத்து பேரோட கேம் பிளேவும் அதுக்கேற்ற மாதிரி மக்கள்கிட்ட இருக்கிற ரெஸ்பான்ஸும் இது எல்லாமே கிடச்சி வச்சுருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஒயில்ட் கார்டாக வரும்போது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ அதையெல்லாம் தாண்டி வரும்போது இவருக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா, ஸோ இவர் இப்போ வந்துருக்கிறது அதை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக கேம் ப்ளே பண்ணலாம். இதை வச்சு எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வச்சு லைட்டாக கொளுத்தி போட்டு கேம் ஒரு பக்கம் தனித்துவமாக விளையாடிட்டு ஒரு பக்கம் போகலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம். இதுலேயும் என்னென்னா, இப்போ இவர் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு நல்ல ரீச்சுக்கு வரணும்னா இந்த ஒரு பாயிண்ட்டை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இப்போது மக்களுக்கு எதிர்ப்பு யார் மேலே அதிகமாக இருக்குது, பூர்ணிமா மேலே, மாயா மேலே கொஞ்சம் கொஞ்சம் குறையுது, ஆனால் மாயா மேலேயும் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இவர் எதனா பெருசாகணும்னா இவங்க ரெண்டு பேரும் அட்டாக் அடிச்சாவே இவர் பெருசாக இல்லை, இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து நின்று இவர் ஒரு பக்கம் பயங்கரமான கேம் விளையாடினார்னா இவர் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓ செமப்பா இவங்க ரெண்டு பேரும் எடுத்து வேறு லெவல் பண்ணுறான்ற மாதிரி ஒரு ரீச்சுக்கு வரலாம். ஓகேங்களா, அதை பண்ணுவாரான்றதே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது விதமான கேம் பிளே, இது இப்படி மாற்றினா செம. ரெண்டாவது விதமான கேம் பிளே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா கூட ரொம்ப கிளாஷ், ஏ படி எப்படி இருக்க படி, நல்லா இருக்கியா, சூப்பராக இருக்கியா அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் எலைட் குரூப் அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 நாள் வந்து 3 வாரமாக வந்து அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஸோ விஜய் வர்மா போகும்போது காதலை ஊதுனதெல்லாம் பார்த்துருப்போம். என்ன பண்ணுவார் இவர், ஸோ மாயாவுக்கு வந்து மாயா நீ விளையாடுற கேம் பிளேலாம் சரியில்லை மாயா, உனக்கு ஃபுல்லாக வெளியே நெகட்டிவ் தான் போயிருக்கு, குறிப்பாக பிரதீப் மேட்டர்லாம் உனக்கு அப்படியே மொத்தம் பேக் ஃபயர் ஆகிடுச்சு, கீழு தொங்க விட்டுனுங்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இன்ட்டை வந்து காதில் ஊதிட்டாருன்னு வைங்க. காதில் ஊறிட்டார்னா அப்படியே மாயா கம்ப்ளீட்டாக ஆல்ரெடி 3 வாரமாக அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டதுக்கப்புறம் ஒன்றும் அவ்வளோதான், சைலண்ட்டாக வந்து எப்படிலாம் மாற்றுறான் என்ன பண்ணலாம், ஆல்ரெடி மாயா சென்ஸ் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி விஷயம் நடக்குது, பிரதீப் மேட்டர் வேறு மாதிரி போயிருக்கு அப்படின்றத சென்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ விஜய் வந்து அது எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ விபரீதமாக போயிட்டு இருக்குதுன்னு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணாங்கன்னா மாயாவோட கேம் பிளேவை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து புதுசாக என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிப்பாங்க. இது ஒரு விஷயம். ஸோ இதை அவர் பண்ணாருன்னா இவரோட கேம் பிளே அடி வாங்கிடும். மாயா கேங்கில் போய் உட்காந்தாருன்னா கண்டிப்பாக ஏற்றது தான் அடி வாங்குமே தவிர மாயா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மாற்றுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா, பட் அவருடைய கேம் அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் யார் உள்ளே போனாலும் அவங்க ஒரு அட்வான்டேஜை வச்சு யூஸ் பண்ண தான் ட்ரை பண்ணுமே தவிர அந்த அட்வான்டேஜை சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். பட் இந்த இன்ஃபர்மேஷனை மாயா கிட்ட சொல்லுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவார், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க மைக்கு கைட்டிட்டு பல இடத்துல பேசுகிறாங்க. ஒரு வேளை எங்கே காதில் ஊதிட்டு ஸோ எங்கே சீக்கிரட்டாக பேச முடியுமோ அங்கெல்லாம் கூட்டு போய் பேசி இன்ஃபர்மேஷன் கேட்டு வாங்கினா ஒன்றுத்தையுமே நம்ம பண்ண முடியாது. விஜய் வர்மா இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். வெளியே ஏட்டஸ் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி கேம் விளாட்னா நல்லா இருக்கும். இது விஜய் வர்மாவோட கேம் பிளே. இன்னொன்று அனன்யாவோட கேம் பிளே எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ அனன்யா வந்து ஒரு வாரம் காலகட்டத்திலே வெளியே ஏறிட்டாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு எதுவுமே கிடைக்கல, குட்டி பாஸில் போயிட்டு அவங்களோட பொட்டென்ஷியல் காக்க முடியாமல் போயிட்டாங்க. பட் இந்த வாட்டி அவங்களுக்கான பொட்டென்ஷியல் காட்டுறதுக்கான செமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு. குறிப்பாக வந்து அவங்க ட்வின் சிஸ்டர் இருக்காங்களா, அவங்க பயங்கரமான அட்வைஸை போட்டு அமைச்சிருப்பாங்க. ஒரு இன்டர்வியூ பார்த்துங்க மக்களே, அனன்யா விட அவங்க ட்வின் சிஸ்டர் பேசுகிற பதிலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மூஞ்சில் அடித்தா மேலே அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஒரு நிறைய இன்புட்ஸ்லாம் சொல்ல வந்திருப்பாங்க. இப்போ என்னென்னா, அவங்க அனன்யா பொறுத்தவரையும் அவங்களுக்கு எதிரியாக இருக்கிறது யார், விசித்ரா தான். அந்த டேட்டோஸ் இந்த மாதிரி பண்ணி
அனன்யா போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டதே விசித்ரா. ஆனால் இப்போ வந்து விசித்ராவை எதிர்ப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா எதிர்க்க மாட்டாங்க. விசித்ரா மேலே கடுப்பு இருக்கும் இவங்க இந்த மாதிரி இது பண்ணுறாங்கன்னு. ஆனால் இப்போ எதிர்க்கிற சுச்சுவேஷனில் அனன்யா இருக்கக்கூடாது. ஏன்னா விசித்ராவுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட் இருக்குது. மக்கள்கிட்ட சப்போர்ட் யாருக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். ஒன்று வந்து இவர் யார், தினேஷ், அர்ச்சனா மற்றும் விசித்ரா, இவங்க 3 பேருக்கு தான் இப்போதைக்கு பயங்கரமான சப்போர்ட் இருக்கும்ன்றது தெரியும். 2 பேருக்குமே தெரியும். இப்போ அனன்யா என்ன தான் விசித்ரா மேலே கடுப்பில் இருந்தாலும் இப்போ வந்து அனன்யா வந்து விசித்ராவை எதிர்த்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். என்ன இது அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் குரூஷியலான ரோல் வந்து ப்ளே பண்ணணும் அனன்யா. ஓகேவா? விசித்ராக்கு எதிராக தான் இருப்பாங்க, ஆனால் விசித்ரா கூட சேர மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கும். ஏன்னா இந்த ட்ராமா அம்மா இம்மான்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு ஓப்பனாக உடச்சிட்டாங்க. தேவையில்லாது. ஓகேங்களா? 2வது விஷயம், மாயா மற்றும் பூர்ணிமா கூட இணையவே மாட்டாங்க அனன்யா. கிளியராக ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்ற ஒரு டயலாகே சொல்லியிருக்காங்க இன்டர்வியூவில். இவங்க பண்ண விஷயங்கள் எல்லாம் கேவலம். குறிப்பாக நிக்சனுக்கு வந்து அந்த இன்னர்வேர்லாம் எடுத்து கொடுத்ததெல்லாம் ரொம்ப மோசத்தில் மோசம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூலேயே கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக மாயா பூர்ணிமா அந்த ஷோக்கே வேஸ்ட்டு. மாயா வந்து ஒரு பிளாக் ஷீப், பாபா பிளாக் ஷீப் அப்படின்ற மாதிரி பின்னாடியே வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக மாயா பூர்ணிமா அணியில் சேர மாட்டார்கள் அப்படின்றது உறுதி அனன்யாவை பொறுத்தவரையும். ஸோ அப்போ புள்ளி கேங் யார்? இப்போ விசித்ராவும் அந்த சைடு இருக்கிறதால இந்த பக்கம் போக மாட்டாங்க. விஜய் வர்மா அங்கே போவார், அனன்யா போக மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வேறு யார் கூட தான் அனன்யா மிங்கில் ஆவாங்க அப்படின்றது பார்த்தா நிக்சன் கூட மிங்கில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிக்சன் வந்து வாரத்தில் நல்லா க்ளோஸாக இருந்தார். பட் அது வாரம். அதுக்கப்புறம் நிக்சன் பண்ண பல வேலைகள் அனன்யா ஃபாலோ பண்ணியிருந்தாங்களா? இப்போ வந்து நிக்சன் கூட சேருவாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கேம் மாறிட்டு வராரு. மேபி நிக்சன் கூட மிங்கில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அனன்யாவோட வாய்ப்பு வந்து இப்போ இருக்க ஒயல்ட் கார்டு கூட மிங்கில் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே. குறிப்பாக அர்ச்சனா, தினேஷ் இந்த கேங்கை கூட மிங்கில் ஆகி கேம் விளையாடுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அர்ச்சனா கூடலாம் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், அர்ச்சனாவோட மைண்ட் செட்டும் இவங்களோட மைண்ட் செட்டும் ஓரளவுக்கு வேவ்லேருந்து மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அதே ஏஜ் குரூப் இருக்கிறதால கரெக்டாக மேட்ச் ஆகி அதுக்கேற்ற மாதிரி கேம் விளையாடினா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மாயா கேங் கூட அனன்யா மிக்ஸ் ஆக மாட்டாங்கன்றது ஷுவர் ஷாட். இன்னொரு பக்கம் வந்து ரவீனா, மணி இந்த கேங் கூட மிங்கிலவாங்க. ரவீனா கூடலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு வைப் இருந்தது அனன்யா பொறுத்தவரையும். ஸோ ரவீனாலாம் ஒரு குழந்தை மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரவீனா அந்த கேங் கூட சேரத்துக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. கூல் சுரேஷ், ஸோ அவங்க பாசிட்டிவாக பேசுனது இந்த கேங்கை பற்றி தான். யார், மணி, அது கூல் சுரேஷ், இந்த கேங்கை பற்றி தான். பூர்ணிமா, மாயா அந்த கேங்கை பற்றி பாசிட்டிவாக பேசலை. ஸோ இப்போ நம்ம அங்கே போனால் நமக்கும் பேக் ஃபயர் ஆயிரும், நமக்கு நெகட்டிவ் வந்துடும்ன்றதால அனன்யா தெளிவாக இந்த பக்கம் சைடு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ விஜய் வர்மா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக யோசிப்பாரா இல்லை நம்ம கேம் விளையாடணும்னு யோசிப்பாரா? ஏன்னா 2வது ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் கேம் விளையாடணும்னு யோசிச்சா அவர் தப்பிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு போனால் ஒன்றத்தையும் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் மக்களே. ஸோ இது உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா பயங்கரமான விஷயங்கள் மாறும். அடுத்து விஜய் வர்மா வந்து அடுத்ததாக உள்ளே வந்தது விஷ்ணு தான். இப்போ பயப்படணும். விஷ்ணுவையும் தினேஷை டார்கெட் பண்ணுற மாதிரி தான் ஒரு திட்டமாக இருக்கும். விஷ்ணு ஒரு டம்மி பாபா அப்படின்ற மாதிரி அவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் பேச தான் செய்வான், அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை அப்படின்ற மாதிரி கேமுன்றதை விஷ்ணுவோட கேமையும் போட்டு கொடுத்துட்டு ஸோ விஷ்ணுக்கு எதிராக நிற்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி தினேஷையும் எப்படி டேக்கிள் பண்ண போறாரு, எப்படி பேச போறாரு. இது விஜய் வர்மாக்கு இருக்கிற நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம் வைஸ் ஓகே, ஃபிசிக்கல் கேம் இதெல்லாம் ஓகே, ஆனால் பேசுறதுல ரொம்ப வீக் விஜய் வர்மா பொறுத்தவரையும். பேசுகிற விஷயங்களும் சரி, பாயிண்ட் எடுத்து வைக்கிற இடத்துல அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டாக விஜய் வர்மா இல்லை. அந்த இடத்துல தினேஷ் வந்து பயங்கரமாக பாயிண்ட்ஸ் வைக்கிறதுலையும் சரி, நேற்றுலாம் புள்ளி கேங் என்ன தான் பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாயிண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சு ஒரு பயங்கர ப்ரிப்பரேஷனோட இருந்தார். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா தினேஷ்னு வரும்போது தினேஷ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். பட் ஒயல்ட் கார்டு உள்ளே வந்தால் ஒரு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்படுத்தும். ஒரு பக்கம் புள்ளி கேங்க்கு ஒருத்தர், இன்னொரு பக்கம் அனன்யா ஒரு பக்கம், இந்த சைடு ஒரு ஆள். ஸோ இது பயங்கரமான காம்போவாக இருக்குது. நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.